நம்ம வந்து ஒரு வீடியோ காட்சி ரியலான வீடியோ காட்சி காட்ட போகிறோம். ஏன் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை கால்நடையில் வந்து சாலையில் சுற்றுதுன்ட்டு. இப்போ நம்ம நிற்கிற இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா திருவேற்காடு. இப்படியே போனீங்கன்னா திருவேற்காடு கோயில். திருவேற்காடு கோயிலில் மேய்ச்சல்னாலும் அவ்வளோ மேய்ச்சல் நல்லா இருக்குது. ஆனால் இன்றைக்கி கால்நடைகள் எங்கே மேயுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கேமரா கூட்டம் இதுதான் இன்னைக்கு நிலைமை. பாருங்க, அந்த மாடு வந்து எங்கே எந்த மேயுதுன்னு பாருங்கள். குப்பையில் மேய்ஞ்சா அப்புறம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் நீங்கள். அதுக்கு அந்த குழந்தைங்கள்லாம் என்ன சாப்பிடும்? புல்லு மேய்ஞ்சி இந்த இடத்துல வந்து இன்றைக்கி குப்பை மேயுது. இந்த ஒரு மாடு இல்லைங்க, அப்படியே பாருங்கள். இதெல்லாம் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க? மேய்ச்சல் நிலம் கொடுக்காம என்ன பண்ணுறாங்க? இது மாதிரி மேய்ச்சல் நிலம் கொடுத்தாதான் இதெல்லாம் தீர்வு. இப்போ மாடுகள் வந்து சாலையில் சுற்றி திரியுது. அதனால தான் நாங்கள் வந்து பவுண்டு கட்டுறோம், இதை தூக்கி உள்ளே போடுங்க, பொதுமக்களுக்கு இடையூறு இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல. இதெல்லாம் இந்த குப்பையில் மேய்றது நியாயமா? இயற்கைக்கு உண்மையான ஒரு விஷயமா இது? இன்னைக்கு இந்த மாதிரி குப்பையில் மேய்ஞ்சா அது சாப்பிட்டா என்ன ஆகும் சொல்லுங்கள்? இதோட மேய்ச்சல் நிலை எங்கே போச்சு? இது கேட்குறது தப்பா? பொதுமக்களே நல்ல விழிப்புணர்வோடு இந்த பதிவு பாருங்கள். இப்படி தான் நம்ம முன்னோர்கள் மாடை வச்சு வளர்த்துருந்தோமா? இது நிலைமைக்கு யார் காரணம்? மாடு வச்சுக்கிறவங்க காரணமா இல்லை இந்த அரசாங்கம் காரணமா? யோசிச்சு பாருங்கள் நல்லா. பாருங்கள், இந்த மாடுகளெல்லாம் பசும்புல்ல மேய வேண்டிய மாடுகள். இது மாதிரி அரசு வந்து முறையான பராமரிப்பு இல்லாமல் அதுங்களோட மேய்ச்சல் நிலத்தை பறிச்சுட்டு இது மாதிரி குப்பையில் மேய விட்டால் என்னங்க அர்த்தம்? இது மாடு வச்சுக்கிறோம் தப்பா இல்லை மேய்ச்சல் நிலத்தை பறித்து அரசாங்கம் தப்பா? அப்படியே தம்பி கொஞ்சம் உள்ளே வாங்கப்பா, அப்படியே காட்டுங்கப்பா. இன்னைக்கு வந்து குப்பையை எந்த மாதிரி நடு ரோட்டில் கொட்டி வச்சுக்கிறாங்க. இது துர்நாற்றம் வீசாதா? பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதா? தயவுசெய்து இந்த வீடியோ வைரல் ஆக்குங்க. பாருங்கள் எப்படி நடுத்தரில் எப்படி மாடுங்க மேய்து பாருங்கள். இதெல்லாம் சன மாடு, கர்ப்பமாக இருக்கிற ஒரு தாயாவை. இந்த மாடு வெள்ளை மாடு மேலே ஏறி பாருங்கள் குப்பையில். இது வந்து கர்ப்பமாக இருக்கிற மாடு. இன்றைக்கி வந்து அது குப்பையை என்னங்க சாப்பிட முடியாத? இதோட மேய்ச்சல் நிலம் எங்கெங்க போச்சு? மேய்ச்சல் நிலம் சுப்ரீம் கோர்ட்டு சொல்கிறான், மேய்ச்சல் நிலத்தை வந்து யாருமே வந்து மாடு இருக்கும்போது பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாதுன்றான். எல்லா மேய்ச்சல் நிலத்தையும் பறிச்சுட்டு இது மாதிரி குப்பையில் விட்டா எப்படிங்க அர்த்தம்? மலை மாதிரி கொட்டி வச்சுக்கிறாங்க குப்பை. இதனால தொற்று நோய் வராதா?